This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழகத்தில் புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, மதுரவாயில், குன்றத்தூர், திருவேற்காடு, அம்பத்தூர், கொரட்டூர் ஆகிய பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. செம்பரம்பாக்கம் ஏரி பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்ததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தொடர் மழை காரணமாக நகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஓசூரில் பேரண்டப்பள்ளி, பத்தலப்பள்ளி, மூரணப்பள்ளி ஆகிய பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பொழிந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. பேருந்து நிலையத்தில் மழை நீர் குளம் போல் தேங்கியதால் பயணிகள் சிரமமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கச்சிராயபாளையம், சங்கராபுரம், சின்னசேலத்தில் பொழிந்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் கனமழை பொழிந்த நிலையில் புலிக்குண்டு குளக்கரையில் உள்ள மரத்தின் மீது இடி விழுந்ததால் தீப்பிடித்தது. ஆலங்குடியில் விடாமல் பொழிந்த மழை காரணமாக சாலையில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்தது. கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு கனமழை பொழிந்தது. தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பொழிந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஒத்தப்பட்டி கிராமத்தில் மழையின் போது மின்னல் தாக்கியதில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மகேந்திரன் என்பவர் உயிரிழந்தார். 2 மாடுகளும் உயிரிழந்தன. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் சிங்கமுனரியில் இடி மின்னலுடன் கனமழை பொழிந்தது. இதன் காரணமாக நெற்குப்பை பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அந்த இடமே இருளில் மூழ்கியது. இதேபோல் தருமபுரி உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிந்தது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.